ஏமா எரேமியா 30. ஆ ஆ புறப்படும். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்களை சிறுமைப்படுவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஏறுகிற அந்த ஏற்றி விடுகிற அந்த ஏன் சொல்லுகிறார், அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் எங்கே வருமா? அவர் சொன்னார் இல்லையா, இந்த இடம், இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கு. இந்த ஸ்தலம் வானத்தின் வாசல் என்ன சொன்னார் இல்லையா, அந்த வானத்தின் வாசலா இருக்கிற இயேசு தான். ஏன்னா சபை தான் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க எல்லாரும், சபை தான் இயேசு கிறிஸ்து. அந்த சபை தான் இயேசு கிறிஸ்தா இருக்காரு. இந்த இயேசு கிறிஸ்து சபையில் இருந்துதான் உங்களை வழிநடத்தி சத்தியத்தை சொல்லி பரிசுத்தமாக்கி கடைசி நாட்களிலே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு தேவகுமாரனாய் நமக்கு ஏணிப்படியாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அதனால இந்த இடத்துல ஸ்தோத்திரம், ஆடல் பாடல் சத்தம் புறப்படும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? எல்லாம் துதிச்சிங்களா ஆண்டவரை? மகிமைப்படுத்தினீங்களா ஆண்டவரை? எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் தினமும் ஸ்தோத்திரம் பண்றீங்க வீட்டில்? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க தினமும்? எத்தனை பேர் ஜெபம் தலை இந்த பேர் இந்த முக்காடு கொஞ்சம் மேலே எடுத்துக்கமா, ஒன்னதான் சொல்றேன். சில பேர் முக்காடை போட்டு முகத்தை மறைச்சிக்கிறாங்க, முகம் பார்க்க முடியாது போகுது. சரி, கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க வீட்டில்? இங்க இல்ல, வீட்டில். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க வீட்டில்? எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறீங்க? ஹலோ, என்ன வேதம் வாசிக்கிறீங்கன்னா யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் தூக்குறாங்க அந்த பின்னாடி. ஏமா வேதம் வாசிக்கிறீங்களாம்மா? அது உண்மையா ஆண்டவர் பார்க்குறாரு, பொய் சொல்லக்கூடாது. தினமும் வேதம் வாசிக்கணும், தினமும் ஸ்தோத்திரம் பண்ணணும், தினமும் ஆண்டவரை துதிக்கணும், தினமும் ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவரை வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா அதுதான் நமக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த முதல் தேதியில் நான் அன்னைக்கு கூட சொன்னேன், ஸ்தோத்திரம் தான் நமக்கு ஆசீர்வாத வாசல். சொல்லுங்க, துதி தான் நமக்கு ஆசீர்வாத வாசல். துதிக்காம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. துதி தான் ஆண்டவருடைய வாசல். நம்ம தான் வாச்சோம் இல்லையா, லேயால் என்ன பண்ணா, தன்னுடைய யூதாவை பெற்ற பிறகு நான் துதிப்பேன் ஆண்டவரை சொல்லி யூதா மூலமா ஆண்டவர் என்ன பண்ணாரு, லேயாளுக்கு துதியின் வாசல் திறந்து கொடுத்தார். இந்த யூதா மூலமா தான், யூதா என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல, யூதா என்பது துதி என்பது அர்த்தம். யூதா என்று சொன்னால் துதி என்று பொருள். அப்ப துதிக்கும் போதுதான் நம்ம ஆசீர்வாத வாசல் திறக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில நன்மை வரலன்னா, ஆசீர்வாதம் வரலன்னா, நீங்க துதிக்கலன்னு அர்த்தம், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணலன்னு அர்த்தம், நீங்க ஜெபிக்கலன்னு அர்த்தம், நீங்க வேத வாசிக்கலன்னு அர்த்தம். இப்ப இதுல நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நீங்க அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலும் பாடலும் சத்தமும் புறப்படும் அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன். உங்களை ஆண்டவர் இரண்டாவது என்ன பண்ணுவாரு சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுவார், பெருக செய்வார். இந்த ஆண்டு வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டு. சொல்லுங்க, கையை உயர்த்தி, பெருகுகிற ஆண்டு. நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, உங்களை நான் குறுகி போகப்படுத்த மாட்டேன். நீங்க குறுகி போவதில்லை, அவர்கள் குறுகி போவதில்லை. எல்லாரும் ஒரு சந்தோஷமா இருக்கீங்களா? முகத்தை பார்க்கும்போது சந்தோஷமா தான் தெரியுது. ஒரு அறையிலே சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்க வாழ்க்கையில் இந்த ஆண்டு என்ன இல்லைங்க சொல்லுங்க, குறுகி போகிற இல்லை, குறுகி போய் உட்காந்துருக்க மாட்டீங்க, குறுகி போய் உட்காந்துருக்க மாட்டீங்க. என்னால முடியலையே, என்னால சாதிக்க முடியலையே, என்னால போக முடியலையே, என்னால செய்ய முடியலையே, என்னால முடியலங்கன்னு சொல்லவே மாட்டீங்க. நீங்க குறுகி போகாம நீங்க வர்த்திக்க பண்ணப்படுவார். உங்களை வர்த்திக்க பண்ணப்படுவார். வேலையில, சம்பளத்துல, குடும்பத்துல, சமாதானத்துல, பிள்ளைகளில, தொழிலில, எல்லாவற்றிலும் ஒரு வர்த்திக்கம், அதாவது ஒரு பெருக்கம் உண்டாகும். அந்த பெருக்கத்துல என்ன பண்ணுவார், உங்களை குறுகி போகாம நீங்க ஆண்டவர் வளர செய்வார். குறுகி போகாம ஆண்டவர் என்ன பண்ணுவாரு,